டேய் ஜோஷ் எந்திரடா, ஏந்திரடா, ஏந்திரன்னு சொல்றேன்ல, தூங்காதடா. அம்மா 9 மணி தானே ஆச்சு. அலமாரியில லோன் கட்ட வச்சிருந்த காசை காணும்டா. நாசமா போச்சு, நல்லா தேடி போறமா. இல்லடா, இன்னைக்கு பேங்க் லோன் கட்ட வேண்டிய கடைசி நாள்டா. அந்த பொண்ணையும் காணோம். என்ன அந்த பொண்ணை காணுமா? ஒருவேளை அவ எடுத்துருப்பாளா? சே அம்மா, சிலித்தனமா பேசுறது நிறுத்து. அவ சுவிட்சர்லாந்துல பணக்காரி, நம்ம வீட்டுல வந்து திருடிட்டு போறாளா? இந்த சுவிஸ் பேங்க் தெரியும்ல, அங்க அவ எஸ்பி அக்கௌண்ட் வச்சிருக்கா. அவளும் சொன்னா என்கிட்ட. எங்க அது? ஐயோ என்னடா? என் பர்ஸ் காணுமா? அம்மா எங்கடா வச்ச? அம்மா என் பர்ஸ் காணுமா? ஐயோ வச்சு தொலைச்ச. அம்மா என் பர்ஸ். அம்மா சத்தியமா சொல்ல பண்ணி எடுக்கலையா? நான் சொன்னேன்ல. ஒருவேளை அவ தான் எடுத்துப்பாளா? எங்க அவ? ஏய் டேய் போலீஸ் வந்திருக்கடா. இந்த கம்பி தான் இந்த வீட்டை தாங்கிட்டு இருக்கா. நல்லா தான் இருக்கு. நீங்க மிஸ்ஸஸ் பத்மா தானே? ஆஹா. டேய் இருடா. ஆமா நான் உன் பின்னாடியே இருக்கேன், நீ தைரியமா பேசு. டேய் சொல்லுங்க சார். இங்க வாடா. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சார் இது ஏன் வீடு சார், நான் இங்க தானே இருக்கணும். ஓ அப்படியா? இங்க ஜாலின்னு ஒரு பொண்ணு. ஜாலி இல்ல சார், ஜூலி. ஜூலி. ஜூலின்ற பொண்ணு இங்க வாழ்ந்தாளா? வாழ்ந்தவ இல்ல சார், தங்கி இருந்தவ. தங்கி இருந்தாளா? தங்கி இருந்தாங்க. எஸ்ஐ சார் உங்க 2 பேரையும் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து பாத்துட்டு போக சொன்னாரு. நான் ஸ்டேஷனுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. என்னடா கடப்பாரிய முழுங்கின மாதிரி நிக்கிற? ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கள்லாம் சைட் அடிச்சது போதாதா உங்களுக்கு? ரொம்ப நாள் அந்த பொண்ணு உங்க வீட்டுல தங்கி இருந்து உண்மைதானே? சொல்லுடா. ஐயோ சார், ரொம்ப நாள்லாம் இல்ல சார், நேத்து தான் வந்தா. பிரிட்டோட ஃப்ரெண்டு தான் அவ. உனக்கு எப்படா அவளை தெரியும்? சொல்லுடா. மரியாதையா கிளிப்பிள்ள சொல்ற மாதிரி சொல்லணும். நேத்ரா என்ன ஐயா கிண்டல் பண்றியா? இல்லைங்க ஐயா, அவர் தான் கிளி போல சொல்ல சொன்னாரு. சார் அவனை என்கிட்ட விடுங்க சார். அடிச்சு கைய கால முறிச்சு அவனை வாத்து மாதிரி கத்த வைக்கிறேன். அப்படியும் கத்துவேன் சார். பேக் 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 அப்படியே போடா. உண்மையை சொல்டா. உனக்கு எப்படா அவளை தெரியும்? நான் வரும்போது வழியில பார்த்தேன் சார். டேய் நீ தானடா சொன்ன அவ நல்ல பொண்ணுன்னு? அவ முகத்தை பார்த்து ரொம்ப நல்லவனு தப்பா நினைச்சேன் சார். டேய் அவளுக்கு போதை மருந்து விக்கிறதாண்டா தொழில். நீங்க 2 பேரும் தான் அவளை உங்க வீட்டுல தங்க வச்சு பாதுகாப்பு கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க 2 பேரும் ஜெயில களி திங்க வேண்டி வரும். காலி உருண்டை. புரிஞ்சுதா? நான் எஸ்கேப். அப்ப 2 பேருக்கு வக்கீல் வச்சு ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணுவா சார். உள்ள தூக்கி போட்டு மீசைன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் என்ன வேண்டி வரும்? ஜெயில் கம்பியவா சார்? ஜெயில் கம்பி இல்லடா, உன் எலும்ப. நான் என்னறேன் சார்? அவளை பத்தி எதுவுமே தெரியாம எந்த அடிப்படையில அவளை நீங்க வீட்டுல தங்க வச்சீங்க? ஹோம் ஸ்டேக்கு வீட்டுக்கு வந்தாங்க. ஹோம் ஸ்டே ஓகே. அப்படின்னா அவளோட பாஸ்போர்ட் காப்பி, அவளோட அட்ரஸ் டீடைல்ஸ், சி ஃபார்ம் எங்கடா? ஒரு வெளிநாட்டுக்காரிய உங்க வீட்டுல தங்க வைக்கணும்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். இதெல்லாம் எதுவும் தெரியாம என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இல்ல சார், நான் அவனை கம்பல் பண்ணதுனால தான் அவன் இந்த பிசினஸை தொடங்கினான். என் மேலதான் தப்பு. ஏமா நீங்க படிச்சவங்க தானே, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா? நீங்க 2 பேர் தானே இருக்கீங்க. எதுக்கு பணம் பணம்னு அலையிறீங்க? உருப்படியா இருக்கிற வேலையை பார்த்துட்டு வாழ்ந்தா போதாதா? சாரிமா. அம்மா நீங்க எதுக்கு எஸ்ஐ கிட்ட எனக்காக போய் சொன்னீங்க? ஒன்னு அந்த ஆள் திட்டும் போது என்னால தாங்க முடியல. வாழ்க்கையில முதலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அவங்களோட பேச்சும் பார்வையும் என்னால தாங்கிக்க முடியலடா. உங்க அப்பா இருந்திருந்தாருனா உனக்கு 2.5 வயசு இருக்கும்போது இந்த கடல்ல மூழ்கி இறந்துட்டாரு. பார்டர்ல வேலை கிடைச்சு போனதுக்கு அப்புறம் அடுத்த வருஷமே தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்தாரு. இப்ப நாம இருக்கிற வீடு அவரோட கனவு. இந்திய ராணுவத்தை சேர்ந்த 4 பேரை தீவிரவாதிங்க பணைய கைதிகளா பிடிச்சிட்டு போனாங்க. நாங்க 2 பேரும் சரியாவே வாழ ஆரம்பிக்கல.
உன்னை இங்க தோள்ல தூக்கிட்டு வரும்போது எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாங்க. உதவிக்கு யாரும் வரல. எல்லாத்தையும் வித்து கடன் வாங்கி இந்த வீட்டை வாங்கினப்போ குண்டப்பன் சார் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. டேய், அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பிள்ளையா மாற போறேன். நாளைக்கே போய் அந்த ஃபீஸை கட்டி ஃபெயிலான அரியர்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ண போறேன். இது சத்தியமா இனிமே நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் தான். ஆட்டோ ஸ்டாப். டேய் பிரிட்டோட ஃபேமிலி வராங்கடா. ஹாய் ஜோஷி, ஹவ் ஆர் யூ? எஸ் ஐம் குட். நாங்க ஒரு சாவுக்கு போறோம். ஒய்ஃபோட பிரதரோட ஃபாதரோட சன் இறந்துட்டாரு. அதுக்காக தான் நாங்க போறோம். Getting late. டேட் ப்ளீஸ் கெட் இன்டு தி ஆட்டோ. தேங்க் யூ மை சன். ஏண்டா ஜோஷ், காலையில இருந்து உனக்கு எவ்வளவு நேரம் போன்ல ட்ரை பண்ண தெரியுமா? எதுக்குடா? டேய் உனக்கு ஒரு பெரிய வேலை காத்துக்கிட்டு இருக்கு. ரெட் எஃப்எம்ல புதிய ரேடியோ ஜாக்கி தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மதியம் உனக்கு செலக்ஷன் டெஸ்ட் இருக்கு. நான் பேரை கொடுத்துட்டு வந்துட்டேன், நீ கிளம்பு. அது டேய் இன்னைக்கு அரியர்ஸ் எக்ஸாம்க்கு ஃபார்ம் வாங்கணுமேடா. டேய் அதை எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். நீ இந்த வேலை கிளம்பு. இதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அது சரி. அங்க உனக்கு யாரடா தெரியும்? அங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஃப்ரெண்டு தான். யாரா அது? மிஸ்டர் செக்யூரிட்டி. என்னது? அதான்டா செக்யூரிட்டி, வாட்ச்மேன் சொல்லுவாங்க. ஹலோ, இவ்வளவு நேரம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. மேட்ருக்கு மேல கேட்க போறல்ல. இவனுங்களெல்லாம் திருத்தவே முடியாது. டேய் நீ சீக்கிரம் கிளம்பு. தாஜ் ஹோட்டல்ல தான் ஆடிஷன். கம் ஆன், கெட் இன் குயிக் குயிக். Okay, பை பை. அப்போ அப்ளிகேஷன்ல நாளைக்கு வாங்கிக்கலாம்ல? நாளைக்கு இல்ல, நாளை மறுநாள். ஏன்? நாளைக்கு மாநாட மயிலாட ஃபைனல்ரா. செலக்ட் ஆன பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போடுறாங்கடா. இன்ட்ரெஸ்டா இருக்கும்டா. நீ வண்டி எடு, சீக்கிரம் போ. இதோ வந்துட்டு சென்னைஸ் லயன்ஸ் கிங். சொன்னா யாருக்குமே புரியக்கூடாது. இதோ வந்துட்டு சென்னைஸ் லயன்ஸ் ஃபுலே. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அம்மா எப்படிதான் பேசுறாங்களோ தெரியலையே. ஹலோ, உங்க பேர் என்னங்க? என் பேரு மோனிகா. மோனிகாவா கோனிகாவாங்க? அதை விடுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல ஸ்கூலுக்கு போறீங்களா? உங்க வயசு என்னங்க? இல்ல உங்க வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியல. ஹலோ மேடம், மோனிகா, இந்த பாட்டை அதுக்கு டெடிகேட் பண்ணுமா? ஏதாவது பேசுங்க. ஹலோ, என்ன பாட்டு? என்ன இவனுக்கு தனியா பேசிக்கிட்டு இருக்கா? இந்த காலத்து பசங்க எல்லாருமே இப்படிதான் குரங்கு குட்டிங்க மாதிரி அங்க இங்க தாவிக்கிட்டு இருப்பாங்க. சல்மான் கான் படம் பார்த்தா அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. கிரிக்கெட் பார்த்தா சச்சின் மாதிரியே நினைப்பா. அவங்களுக்கு ஒன்னத்தையும் உருப்படியா பண்றதில்ல. படிக்கிற வயசுல இதெல்லாம் சகஜம்தான். நாம தான் அவங்கள கண்டிச்சு வைக்கணும். இதெல்லாம் தப்புன்னு. டேய், நீ எதுக்காக இப்படி பண்ற? பரீட்சைக்கு தயாராக வேண்டிய நீ குரங்கு மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு தெரியாத. நல்ல பிள்ளையா இருக்கணும். படிக்கிறத விட்டுட்டு உனக்கு இந்த மாதிரி வேலைலாம் எதுக்கு? இவ்வளோ கேவலமா டயலாக் பேச யாருமா கத்து கொடுத்தா? ஒரு டெம்போ இல்லையா? இல்ல ஆண்டி? ஆண்டி, அம்மாவுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். அம்மாவுக்கு மாடர்னாலே பிடிக்கல. உலகத்துல இருக்க பசங்களுக்கெல்லாம் 18 வயசு ஆயிட்டா இஷ்டப்பட்ட வேலை செய்யறானுங்க, இஷ்டப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க. இந்த வீட்டுல தான் எல்லாம் இப்படி இருக்கு. ஆண்டி, நான் என் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த யூரோப் அமெரிக்கால எல்லாம் என் வயசு பசங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? அட, அவங்க படிக்கும் போதே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. earn while you learn. ஏன் உங்க பொண்ணு கூட அப்படிதான் பண்ணாங்க? அப்படியா? டியூஷன்ல எடுத்தாங்களா? அந்த மாதிரியா இது? பின்ன வேற என்ன? 2 மணி நேரம் வேலை, அதுக்கப்புறம் மத்த நேரம் எல்லாம் படிப்பு தான். அப்புறம் படிப்பையும் வேலையும் 2 ட்ராக்ல கொண்டு போய் இந்த சென்னையில இருக்கிற எல்லாருக்கும் ரோல் மாடலா ஆய் காட்டுவேன். A model in via Chennai. அதுக்காக இதுவரைக்கும் யாரும் செய்யாத சாதனைகள் எல்லாம் செஞ்சு முடிப்பேன். அது செய்யறதுக்காக ஒத்த கால்ல நிப்பேன். ஒத்த ஒத்தக்கால்லையா? இல்ல, சொந்த கால்ல. அம்மா, நீ போய் டீ போடுமா. அப்ப நீயே போட்டு குடி. அம்மா, அடுத்த வாரம் தானே நான் சொந்த கால்ல நிக்கிறேன்னு சொன்னேன். இன்னைக்கு நீயே போட்டு கொடுமா ப்ளீஸ். நீ சொல்றத பார்த்தா நீ ரேடியோ ஜாக்கியா செலக்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். வேற என்ன, அவங்க என் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஐயா இன்டர்வியூ முடிஞ்சிச்சுன்னு. யாரு போட்டின்னு வந்துட்டா ஐயா தூள் கலப்பிடுவேன்.